வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ். திருப்பூரில் பவர் டேபிள்னு சொல்லுவாங்க. அதாவது தையல் நிலையங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பனியன் ஜட்டிலாம் இருக்கு இல்லையா, உள்ளாடைகள், அதை வந்து டிசைன் பண்ணி கட் பண்ணதுக்கப்புறம் அதை இணைக்கும் பணி தான் இந்த பவர் டேபிள் செய்வாங்க. இந்த தையல் நிலையங்கள் அப்படிங்கிறவங்க வந்து அதை அட்டாச் பண்ணக்கூடிய ஒர்க்கை பண்ணுவாங்க. அப்புறம் அதை வந்து செக் பண்ணி பேக் பண்ணுற ஒர்க்கும் பண்ணுவாங்க. இதான் பவர் டேபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனங்களுடைய வேலை இதுதான், இணைக்கக்கூடிய ஒர்க். இவங்க சின்ன சின்ன யூனிட்டாக வச்சுருப்பாங்க. 10 டேபிள், 20 டேபிள், 30 டேபிள். பெரிய நிறுவனங்கள்லாம் ஜாஸ்தி போட்டிருப்பாங்க. இங்கே நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான ஒரு பார்ட் இந்த பவர் டேபிள் அப்படிங்கிறவங்க. இந்த நிறுவனங்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்குது. திருப்பூரில் அதோடைய சங்கம் இருக்குது, தமிழ்நாடு தையல் நிலைய உரிமையாளர்கள் சங்கம் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பவர் டேபிள் அப்படிங்கிற பேர். பவர் டேபிள் சங்கம்னா எல்லாருக்கும் தெரியும். இது இப்போது ஸ்ட்ரைக்கில் இருக்கு. எஸ், வேலை நிறுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா, 4 வருஷத்துக்கு ஒருத்தருக்கு இவங்க சம்பள உயர்வு, கூலி உயர்வு ஒப்பந்தம் போடுவாங்க. யார்கிட்டனா பனியன் உற்பத்தியாளர்கிட்ட போடுவாங்க. தென்னிந்திய பனியன் உற்பத்தியாளர் சங்கம்னு ஒன்று இருக்குது, சைமான்னு சொல்லி, சவுத் இந்தியன் ஹொசைரி மேனுஃபேக்சரிங் அசோசியேஷன். அந்த அமைப்பு கூட இவங்க ஒப்பந்தம் போட்டு 4 ஆண்டுகளுக்கு கூலி உயர்வு போடுவாங்க. அதன்படி 2022 கூலி உயர்வு போட்டாங்க. அதில் முதல் வருஷம் 17%, அடுத்து 3 வருஷமும் 777% கொடுக்கணும். 3 வருஷம் முடிஞ்சது. 3வது வருஷம் 4வது வருஷம் 2025. இதில் வந்து ஜூன் மாதம் 6ஆம் தேதி 7% இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கணும். ஆனால் இந்த பனியன் உற்பத்தி செய்கிறவங்களாம் ஒரு சில நிறுவனங்கள் கொடுக்காம இருக்கிறதுனால இந்த பவர் டேபிள் செய்கிறவங்க, என்னடா நம்ம வந்து ஒப்பந்தம்லாம் போட்டோமே, இனி அவங்க கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மனக்கவலை. நிறைய தடவை லெட்டர் போட்டு பார்த்துருக்காங்க, நேர்லையும் பேசியிருக்காங்க, சங்கம் மூலமும் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. சில நிறுவனங்கள் கொடுக்கல. அது சம்மந்தமாக என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் இனிமேல் கட்டு எடுக்க மாட்டோம், வெட்டின மாதிரி இருக்கட்டும், உங்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து நாங்கள் தைச்சு இணைச்சு உங்களுக்கு கொடுத்து நீங்கள் கூலியும் உயர்வு தராமல் லேட் பண்ணிட்டு இருந்து என்ன அர்த்தம்னு சொல்லி வேலை நிறுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால் நிறைய இடங்களில் துணிகள் குவிஞ்சு கிடக்கு. இதுதான் திருப்பூருடைய இன்னைக்கு நிலைமை. இது சம்மந்தமாக இன்றைக்கி மதியானம் பவர் டேபிள் சங்கத்துடைய செக்ரட்டரி மிஸ்டர் முருகேசன் அவங்கள மீட் பண்ண போகிறோம். அவர்கிட்ட அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இவங்க வந்து தென்னிந்திய பனியன் உற்பத்தியாளர் சங்கத்திட்ட பேச போகிறாங்க. பாருங்கள், நீங்களாம் ஒப்பந்தம் போட்டு கொடுத்தீங்க, ஆனால் கூலி உயர்வு நடைமுறை கொண்டு வர மாட்டாங்க. எனக்கு ஜூன் மாதம் என்ன ஆச்சு பாருங்கள், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், நவம்பர் வந்துருச்சுங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அவங்க டேட் கொடுக்கல. அந்த என்ன அப்டேட்டும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அது இல்லாமல் திருப்பூரில் இன்றைக்கும் தொழிலாளர்கள் பற்றாக்குறை இருக்குது. வேலை கிடைக்காதுன்னு யோசிக்க வேண்டாம். திருப்பூர் ஆல்வேஸ் உங்களுக்கு வெல்கம் கொடுத்து தான் இருக்கும். நிறைய நிறுவனங்களுக்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க. சரிங்களா? கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் வேலை வாய்ப்புகள் எங்கெங்கே இருக்குதுன்னு போடுறோம். அந்த கம்பெனி நம்பரும் போடுறோம். ஆனால் நிறைய பேர் நம்ம சேனல் நம்பருக்கு ஃபோன் பண்ணி சார் வேலை இருக்கான்னு கேட்குறாங்க. தப்பு இல்லை, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், கம்பெனி நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், பகலில் பண்ணுங்கள். அப்போ கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்புறம் அடுத்த மாதம் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் பிஸ்னஸ் மீட் நடத்த போகிறோம். தொழில் செய்யணும் அல்லது வேலைக்கு போகணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க அந்த மீட்டில் கலந்துட்டு 1 டே ஃபுல்லாக பயிற்சி இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் நம்மளோட சேனல் வரப்போகுது. அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து பெல் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். எங்கள் தகவல் உங்களுக்கு வந்து மிஸ் ஆகாது. நம்ம சேனல் பொழுதுபோக்கு சேனல் அல்ல. உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற மாதிரி தகவல் வரும், அல்லது வேலைக்கு போகிற மாதிரி தகவல் வரும், இல்லை வீட்டிலேருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி தகவல். இதான் நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். உங்களுடைய கருத்துக்களை எதிர்பார்க்கணும். சரிங்களா? வாருங்கள், இணைந்து வருவோம். நன்றி. டாலர் சிட்டி நியூஸ். தேங்க்யூ.